Children, this is Lakshmi, the social science teacher. I am going to continue the lesson number 3, Civics, Human Rights. Now, it is a time for recap. In the previous class, we learnt about fundamental duties, National Human Rights Commission, State Human Rights Commission, and child rights. You all remember those points, children? Okay, let's move to the today's subject. Today, we are going to see the topics such as women rights, Right to Information Act, and labor rights. The first topic is women rights. The National Commission for Women (NCW) is constituted in India to revive the constitutional and legal safeguards for women, recommends remedial measures and advises the government on all matters of policy affecting the welfare and development of women in the country. அதாவது நம்மளோட இந்தியாவில் பெண்களுக்கு அதாவது நேஷனல் லெவல்ல ஒரு கமிஷன் அமைச்சிருக்காங்க. அந்த பெண்களுக்கான அரசியலமைப்பு மற்றும் சட்ட ரீதியா பாதுகாப்பு கரெக்டா இருக்கா அப்படின்னு ஆய்வு செய்து அதை உறுதிப்படுத்துறதா இந்த கமிஷனுடைய முக்கியமான ஒரு பணியா இருக்கும். In modern India, women have held high offices including that of the President, Prime Minister, Speaker of the Lok Sabha, Leader of the Opposition, Union Ministers, Chief Ministers and Governors. அதாவது தற்போதைய இந்த இந்தியால பாத்தீங்கன்னா தற்போதைய இல்ல அந்த காலத்துல இருந்தே நம்ம உமன்ஸ்க்கு எல்லா விதமான ஹை பொசிஷனா ஆபீசர்ஸ் லெவல்ல நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடென்டா இருந்திருக்காங்க, பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காங்க, லோக்சபா ஸ்பீக்கரா இருந்திருக்காங்க, அப்போசிஷன் லீடரா இருந்திருக்காங்க, எதிர்கட்சி தலைவர்களா இருந்திருக்காங்க, யூனியன் மினிஸ்டர்ஸா இருந்திருக்காங்க, சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காங்க, கவர்னர்ஸா இருந்திருக்காங்க. அப்ப பெண்கள் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்றத இந்த போஸ்டிங் மூலமா நிரூபிச்சிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு இதுல இருந்து நல்லா புரியும். In Tamil Nadu, ancestral property rights were given to women through Indo-Succession Act 1989. இது நம்மளுடைய தமிழ்நாட்டுல முதல்ல போடப்பட்ட ஒரு சட்டமாகும். அதுக்கு பிறகுதான் இந்தியா லெவல்லே இந்த சட்டம் அமல்படுத்தினாங்க. அது the central government amended the Indo-Succession Act in 2005. By this, the amendment, the women are now given equal shares in inheritance of the undivided property. அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டுல இந்து வாரிசு உரிமை சட்டம் 1989 நிறைவேற்றுறாங்க. இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் இருக்காங்களே, அவங்களுடைய சொத்துக்கள்ல பெண்களுக்கு சம உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றதா இந்த சட்டம். நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இதே சட்டத்தை 2005ல ஒரு சில திருத்தங்கள்லாம் செஞ்சு இதை பிரிக்கப்படாத சொத்துல, முன்னோர்களுடைய பிரிக்கப்படாத சொத்துல பெண்களுக்கு சம உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ராவா Human rights under the Constitution of India mainly include equality, dignity, and freedom from discrimination. Additionally, India has various statutes governing the rights of women. நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பெண்கள் உரிமையை பத்தி சொல்லும் பொழுது பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி, சமத்துவம் இருக்கு, கண்ணியம், டிக்னிட்டி, கண்ணியமா இருக்கணும், பெண்கள் நல்ல சுதந்திரமா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பத்தி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் நம்மளுடைய ஹியூமன் ரைட்ஸ். இட் இஸ் நாட் ஹியூமன் ரைட்ஸ். அது மனிதர்களின் உரிமைகள். திஸ் இஸ் உமன் ரைட்ஸ். இது பெண்களுக்கான உரிமைகள் அப்படின்னு சொல்லணும். அது சட்ட ரீதியாவே பெண்களுக்கு இந்த நிறைய உரிமைகளை நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ரிசர்வேஷன்ஸ். ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு. The state of Tamil Nadu provides 69% of reservations to the scheduled caste, scheduled tribes, most backward classes, denotified communities and backward classes in public employment and in educational institutions. Backward class Muslims are granted separate reservations. அதோட நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா 69% இடஒதுக்கீடு யாருக்கெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் பீப்பிள்ஸ், எஸ்சி எஸ்டின்னு சொல்லி அவங்க மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், எம்பிசின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க அவங்களுக்கு, டினோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் அண்ட் பேக்வர்ட் கிளாஸஸ். பேக்வர்ட் கிளாஸஸ்னா பிற்படுத்தப்பட்டோர். இதெல்லாம் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல போய் சேரும்பொழுது, ஒரு காலேஜ்ல சேரும்போது, ஸ்கூல்ல சேரும்போது, அதனால இந்த மாதிரியாதான் இடஒதுக்கீடு பிரிச்சு நம்மளுக்கு அலாட் பண்ணுவாங்க. ஓகேவா? முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் அவங்கலாம் எதுல வந்துருவாங்க அப்படின்னாக்கா பேக்வர்ட் கிளாஸ்ல வந்துருவாங்க. பேக்வர்ட் கிளாஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் பிசிஎம் அப்படின்னு சொல்லி போட்டாக்கா அவங்க முஸ்லிம்ஸ். இப்ப இது எப்படி சீட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ஒரு போஸ்டிங்க்கு ஒரு 100 பேர் செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த 100 பேர்ல பேக்வர்ட் கிளாஸ் ஒரு 26 பேர் சேர்ப்பாங்க.
பேக்வர்ட் கிளாஸ்ல முஸ்லிம்ஸ் சொல்லியிருக்கல, அதுல வந்து ஏன்னா அவங்க வந்து மைனாரிட்டி பீப்புள்ஸ் அப்படின்றாங்க, அதுல வந்து ஒரு 3 பேர் அல்லது 4 பேர் சேர்ப்பாங்க. மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் டினோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ், அவங்கள வந்து எம்பிசின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுல இருந்து ஒரு 20 பேர் சேர்ப்பாங்க. ஷெட்யூல்டு காஸ்ட் எஸ்சில இருந்து ஒரு 18 பேர், எஸ்டி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் மலைவாழ் மக்கள்ல இருந்து ஒருத்தவங்க. ஆக மொத்தம் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா மொத்தம் 69 வரும். இந்த 100 பேர்ல நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட், ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வந்து இந்த 69 போஸ்டிங் இந்த மாதிரி வெவ்வேறு கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க. Under each reserved category and in general category 30% reserved for women. ஒவ்வொரு இப்போ பேக்வர்ட் கிளாஸ்ன்னு போயிட்டோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய 27ல 30% வந்து யாருக்கு ஒதுக்குவாங்கன்னா உமன்ஸ்க்கு, அண்ட் 4% வந்து யாருக்கு அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ், யாராவது அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. அப்புறம் இந்த ஷெட்யூல்டு காஸ்ட்னு எடுத்துக்கணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஷெட்யூல்டு காஸ்ட்லயே வந்து அருந்ததியர் அப்படின்ற அவங்களுக்கு இனத்தை சேர்ந்தவங்களுக்கு எஸ்டிஏ அப்படின்னு வரும், அவங்களுக்கு வந்து நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அலாட்மெண்ட் ஆஃப் சீட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ் மீடியத்திலே ஃபர்ஸ்ட் நிறைய பேர் படிச்சுட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 20% சீட்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. இன் தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஹஸ் பீன் கிளாசிஃபைட் அண்டர் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ். மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் தான் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் வந்து அங்கீகாரம் கொடுத்து அவங்களுக்கு வந்து மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்னுடைய இது சீட் வந்து அலாட்மெண்ட் பண்ணிடுவாங்க. Next topic is Right to Information Act, shortly known as RTI, அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம். The Right to Information Act is a revolutionary act that aims to promote transparency in the government institutions in India. This act was enacted in October 2005. அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து ஒரு புரட்சிகரமான சட்டம். அரசு நிறுவனங்கள்ல வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவதற்கு இந்த சட்டம் வந்து இந்தியாவில் வந்து 2005 அக்டோபர் மாசம் வந்து enactedனா இயற்றப்பட்டது. Ma'am, can we ask anything from this act? நீ கேட்டதுல வந்து கிட்டத்தட்ட 90% வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்மளுக்கு இந்த ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமா தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு, உரிமை இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட், a common man can demand any government organizations to provide information. The information must be provided within 30 days. ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் கூட நம்ம வந்து இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமா எந்த வந்து டிபார்ட்மெண்ட்டுங்க என்ன கொஸ்டின்ஸ் வேணா நம்ம கேட்கலாம். மோஸ்ட்லி நம்ம கேட்டதுல இருந்து 30 டேஸ்க்குள்ள நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன தகவல் தெரிஞ்சுக்கணும்ன்ற விருப்பப்பட்டு கேட்டோமோ அந்த கேள்விக்கான பதில் வந்து அவங்க அனுப்பிடணும். சப்போஸ் இன்கேஸ் அவங்க இந்த மாதிரி அவங்க வந்து அனுப்ப தவறினால் a fee will be collected as penalty from the concerned official. சம்பந்தப்பட்ட துறையில இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெனால்ட்டியா ஒரு கட்டணத்தை கூட அவங்க வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சட்டமும் இருக்கு. It is one of the most powerful laws of the country. This act is people friendly. Even an illiterate person can ask any public information officer to write it down for him. All government agencies like municipal corporations, government departments, government schools, road authorities, etc. come under this act. அதாவது நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த மட்டும் வலிமை வாய்ந்த சட்டத்துல இந்த ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டும் வந்து ஒண்ணுன்னு சொல்லலாம். இது ரொம்ப வந்து எளிமையானது, சாதாரண மக்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில வந்து இந்த சட்டம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து முனிசிபாலிட்டி, கவர்மெண்ட், கார்பரேஷன்ஸ், ஸ்கூல்ஸ், ரோட்வேஸ், டிரான்ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் கூட வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய கீழே வரும். இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து நம்மளுக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம். Through RTI, one can get even copies of government documents such as records, reports, papers, etc. Personal information of individuals and organizations related to the country's defense and intelligence such as BSF, Border Security Force, CRPF, Central Reserve Police Force, Intelligence Bureau are exempted from the RTI. நம்ம வந்து தகவல் அறிமை உரிமை சட்டம் அப்படின்னா உடனே வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளயும் போக முடியாது. டிஃபென்ஸ்குள்ள கண்டிப்பா போகவே முடியாது. அதே சமயம் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் உள்ள சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் அதுக்குள்ள இதுலலாம் போயிட்டு அடுத்து அந்த சிபிஐ அந்த மாதிரிலாம் இருக்காங்களே அந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் போயிட்டு எனக்கு நிறைய இந்த மாதிரி தகவல் அறிவு உரிமை சட்டத்து மூலயமா உங்க டிபார்ட்மெண்ட்ல நான் தகவல் அறிஞ்சிக்க விரும்புறேன் அப்படின்லாம் கேட்கறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது. நம்ம ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்ல மட்டும் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டமா இருந்தாலும் சரி நம்ம வந்து ஆர்டிஐ மூலயமா தெரிஞ்சுக்கலாம். Ma'am, how can we apply for this? Sign the application form with your full name and address. அந்த அப்ளிகேஷன்ல நம்மளுடைய நேம், ஃபுல் நேம், அட்ரஸ் அதெல்லாம் எழுதி along with the date and நம்ம என்னைக்கு அப்ளை பண்றோம், நம்ம என்ன தகவல் வேணும்ன்றது என்னைக்கு அப்ளை பண்றோம்ன்றது டேட் வந்து கம்பல்சரி.
and send it through a registered post to the office of the concerned authority. எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ அனுப்ப போறியோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமா அனுப்பணும். If a reply is not received within 30 days, an appeal can be filed with the appellate authority. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 30 டேஸ்க்குள்ள நம்மளுக்கு நம்ம என்ன ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமா எந்த தகவலை நம்ம பெற விரும்போ அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு பதில் வந்துடணும். சப்போஸ் வரல அப்படின்னா நீ இதை வந்து அப்பீலேட் பண்ணலாம். அப்படின்னா என்னன்னா மேல்முறையீடு பண்ணலாம். நம்மளுடைய இந்த ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டினுடைய செயல்பாட்டர்கள் ஆக்டிவிஸ்டா யார் இருக்காங்க அப்படின்னா அருணா ராய், நிக்கில் தேவ், இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. ஓகே. Next topic is labor rights. The Constitution ensures right to equality, equality of opportunity in public employment, right to form associations and unions, right to livelihood, prohibits trafficking, forced labor and child labor. Article 39D ensures equal wages to male and female workers for equal work. அதாவது இந்த தொழிலாளர்கள் உரிமை சட்டத்துல என்ன சொல்றேன்னா சமத்துவத்துக்கான உரிமை, பொது வேலை வாய்ப்புல எல்லாரும் ஈக்குவலா இருக்கணும், மேல் ஃபீமேல் அப்படின்ற பாகுபாடு இருக்கக்கூடாது, சங்கம் தொடங்குறதுக்கு உரிமை, அப்புறம் வந்து நம்மள வாழ்வாதாரம் அதுக்கு வந்து உரிமை, கடத்தல தடுக்கிறது, கட்டாய தொழிலாளர் மற்ற குழந்தைகள் உரிமை, இதெல்லாம் வந்து இந்த லேபர் ரைட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுது. The rights of every man are diminished when the rights of one man are threatened, said John F. Kennedy. Civilized nations of the world insist on equality. Nations pay more attention on human rights to ensure equality. This helps in maintaining peace, harmony and development of a country. அதாவது ஒரு மனிதனுடைய உரிமை அவனுக்கு வந்து அவனை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனுஷனும் அந்த உரிமை வந்து குறைக்கப்படுது அப்படின்னு யார் சொல்றாருன்னா ஜான் எஃப் கென்னடி சொல்லியிருக்காரு. உலகத்துல நாகரிகம் அடைஞ்ச பல நாடுகள் சமத்துவத்தை வந்து வலியுறுத்தி இருக்கு. நம்மளுடைய சமத்துவம்னா இந்த இடத்துல வந்து ஈக்குவாலிட்டி அதை உறுதி செய்யணும் அப்படின்னா நாடுகள் வந்து மனித உரிமைகள் மீது கவனம் செலுத்துறாங்க. இது ஒரு நாட்டின் அமைதி, நல்ல இணக்கம் மற்றும் முன்னேற்றத்துக்கு உதவுகிறது அப்படின்னு இந்த லேபர் ரைட்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த லேபர் ரைட்ஸ்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம கருத்துல எடுத்துக்கணும். எப்படி அப்படின்னா ஆக்குபேஷன் அப்படின்னும் போது தொழில் நம்ம சொல்றோம், அது வந்து மேல் ஃபீமேல் அப்படின்ற டிஃப்ரென்ஸ் வந்து இந்த ஆக்குபேஷன்ல மோஸ்ட்லி நம்மளுடைய இந்தியாவில் வந்து இருக்கு. இந்தியான்னு இல்லை, வேர்ல்டு லெவல்லே வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சேம் ஆக்குபேஷன் பட் வந்து ஜெண்டரை பார்த்து மேலுக்கு ஒரு சேலரி, ஒரு வேஜ், ஃபீமேலுக்கு ஒரு வேஜ் அப்படின்ற சிஸ்டம்ஸ் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல நிறைய இருக்கு. ஈவன் வந்து ஒரு டெய்லி வேஜ்னு எடுத்துக்கணும்னா கூட அதுல வந்து மேலுக்கு ஒரு வேஜா இருக்கும், ஃபீமேலுக்கு ஒரு வேஜா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது, அன்இக்வாலிட்டி இருக்கக்கூடாது, ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி தான் இந்த லேபர் ரைட்ஸ்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக அப்பத்துல இருந்தே B.R. அம்பேத்கர்லாம் கூட போராடி நிறைய வந்து ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணி எல்லாருக்கும் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் வந்து கொடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் டாக்டர் B.R. அம்பேத்கர். Dr. B.R. Ambedkar's contributions to labor are reduction in factory working hours as 8 hours a day. ஒரு நாளைக்கு 14 மணி நேரம்லாம் இருந்திருக்கு, அது வந்து 8 மணி நேரமா குறைச்ச பெருமை யாருக்குன்னா அம்பேத்கர் தான். அடுத்து கம்பல்சரி ரெகக்னிஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ், தொழிற்சாலைகள் வந்து தொழிற் சங்கங்கள் கட்டாய அங்கீகாரம் கொடுத்திருக்காரு. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா, இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் அமைச்சது அவரோட தான். எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ESI அது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. மினிமம் வேஜஸ் ஃபார் லேபர்ஸ், எல்லாருக்கும் வந்து தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கோல் அண்ட் மைக்கா மைன்ஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட், நிலக்கரி மற்றும் மைக்கா சுரங்கத்துல வந்து வருங்கால வைப்பு நிதி ப்ராவிடென்ட் ஃபண்ட் PF, நம்மளுடைய சம்பளத்திலே கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி லாஸ்ட்ல நம்ம ரிட்டையர் ஆகும் பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை செட்டில் பண்ணுவாங்க, அதுதான் PF அப்படின்றது. அதெல்லாம் வந்து அப்ப வந்து அவரால் நம்மளுக்கு கிடைச்ச கான்ட்ரிபியூஷன்ஸ். Now this is the time for do you know session. Do you know sessionல இன்னைக்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ் பார்க்க வரோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், Maintenance and Welfare of Parents and Senior Citizens Act 2007 is a legislation passed in 2007 by the Government of India. அதாவது இந்த ஆக்ட் வந்து சீனியர் சிட்டிசன் ஆக்ட் பேரு 2007ல இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து வயது முதிர்ந்த இந்தியாவை சேர்ந்த சிட்டிசன்ஸ் வந்து நம்ம வந்து அவங்க எப்படி மெயின்டைன் பண்றது, அவங்களுக்கு வந்து என்னென்ன நல பணிகள் செய்யலாம் அப்படின்றதான் இந்த சட்டம் சொல்றது. This act is a legal obligation for children and heirs to provide maintenance to senior citizens and parents. ஒவ்வொரு குழந்தைகளும் இல்ல ஒவ்வொரு வாரிசுகளும் அவங்களுடைய பேரண்ட்ஸையும் சீனியர் சிட்டிசன்ஸையும் எப்படிலாம் வந்து ப்ரொடெக்ட் பண்றது, எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத பத்தி சொல்றதுதான் இந்த சட்டம். இந்த சட்டத்தை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அவங்கவுங்க பேரண்ட்ஸ்க்கு இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ்னா யாரு, உங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸா இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணணும்.
Ma'am, in our home we give respect and treat my parents and grandparents very well. Okay, it is very nice to hear your words, children. All of you give respect to your parents and give respect to your grandparents also. Do you know sessions? Second question. It's a great victory for female workers who stand all the time more or less 12 to 14 hours per day while they are working in shops and commercial malls. அதாவது கிட்டத்தட்ட 12ல இருந்து 14 மணி நேரம் ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் ஒரு ஷாப்ஸ்லயோ மால்ஸ்லயோ வேலை செய்யும் பொழுது நின்றுட்டே இருக்காங்க. They are not allowed to sit or even lean on the wall. அவங்க வந்து உட்காரத்துக்கோ இல்ல செவுத்துல சாஞ்சு நிக்கிறதுக்கோ கூட அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது. They were allowed only 5 minutes of break 2 times a day to take rest. ஒரு நாளைக்கு 2 முறை 5 நிமிடம் தான் அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்குறாங்க. There was a strong voice against this inhuman practice among the women workers for a long time. இதை வந்து எதிர்த்து நிறைய பேர் வந்து போராடுறாங்க. பெண்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் கொடுமையில இருக்காங்க அப்படின்ட்டு. Considering this, the government of Kerala has decided to render by amending the Shops and Commercial Establishment Act in July 2018. இதை எதிர்த்து கேரளா வந்து சட்டம் போட்டுறாங்க 2018ல. பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி கொடுமை. Do you know செஷன்ல தேர்ட் பாயிண்ட் எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு அப்படின்னா, கைலாஷ் சத்யார்த்தி. இவரை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் இஸ் ஏ நோபல் பீஸ் பிரைஸ் ரெசிபியன்ட் அண்ட் தி ஃபவுண்டர் ஆஃப் தி பச்பன் பச்சாவ் அந்தோலன். பச்பன் பச்சாவோ அந்தோலன் அப்படின்ற வந்து இவர் தான் வந்து ஃபவுண்ட் பண்றாரு, இவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. அண்ட் மெனி அதர் சைல்டு ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ். அது மட்டும் இல்லாம குழந்தைகளுடைய உரிமைக்காக நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் நடத்திட்டு இருக்காரு இவரு. More than 86,000 children in India have been liberated by him and his team members. கிட்டத்தட்ட 86,000 குழந்தைங்களை, கொத்தடிமைகளா இருந்த குழந்தைங்க, கல்வி அறிவு இல்லாம இருக்கிற குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இவருடைய குழு உறுப்பினர்களும் அந்த குழந்தைங்களை வந்து போராடி மீட்டிருக்காங்க. அதனாலதான் இவருக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுத்திருக்காங்க 2014ல. This lesson is over, children. In the next class, be ready with maps. I already told to buy South India map, Asia map and world map. All of you purchase? Yes, ma'am. I bought the maps, ma'am. Okay, children. We will meet in the next class. Thank you. Thank you, ma'am.